எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3வது வெள்ளிக்கிழமை, ஆடி 3வது வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுமங்கலி சாப்பாடும் போட்டுட்டு இன்றைக்கி விளாகில் வந்து அதுதான் பார்க்க போகிறோம். காத்தால எழுந்து கோலம் போட்டாச்சு. ரொம்ப செம்மண் கோலம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நெளியால் போட்டிருக்கோம். பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டார் போட்டுட்டு சுற்றி வந்து கட்டம் கட்டமாக போட்டிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து படியிலையும் வந்து போட்டிருக்கோம். படியிலையும் போட்டாச்சு. அபியும் குழந்தையும் வந்திருக்கா. இங்கே வா கண்ணே, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. அழகாக இருக்கு. சரி, இன்றைக்கி விழாக்கு வந்து கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால எடுத்திருக்கோம். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஹாய், இப்போ வந்து வெள்ளிக்கிழமைக்காக நம்ம வந்து சமைச்சுட்டு இருக்கோம். இனிமேல் தான் இப்போ தான் வந்து சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். குக்கரில் வந்து இந்த பக்கம் வந்து பருப்பு வேக போட்டிருக்கேன். அடுத்தது வந்து வடைக்கு வந்து இன்றைக்கி வந்து போண்டாவாக பண்ணிக்கலாம். எப்போவுமே வடை தானே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து உளுந்து போண்டா பண்ணிக்க போகிறோம். அதனால் 1 டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஊற போட்டிருக்கேன். 4 கடலை பருப்பும் போட்டிருக்கேன். பீன்ஸ் வந்து பருப்பு சிலிக்காக உப்பு மஞ்சள் பொடி போட்டு இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சுருக்கேன். தண்ணியில் வந்து வேக வச்சு வடி வைக்கல, ஆவியில் வேக வச்சுருக்கேன். பருப்பு சிலி பண்ணுறதுக்காக கடலை பருப்பும் துவரம் பருப்பும் 50 கிராம் ஊற போட்டிருக்கேன். அடுத்தது இது வந்து பாயசத்துக்கு தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பாயசத்துக்கு நெய்யில் வறுத்து போடுறதுக்காக இது வந்து தேங்காயை இந்த மாதிரி துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் அடுப்பில் வந்து கேரட் தயிர் பச்சடிக்காக வதக்கின்னு இருக்கோம். இதில் வந்து கடுகு பெருங்காயப்பொடி போட்டுட்டு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா போட்டு உப்பு போட்டு கேரட்டை வதக்கின்னு இருக்கோம். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் வந்து மைசூர் போண்டா பண்ண போகிறோம் இல்லையா, போண்டாவில் பல்லுப்பெல்லாம் நறுக்கி போட்டு மிளகெல்லாம் போட்டு அப்படி தான் பண்ண போகிறோம். அரைக்கும் போதே காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து அவரைக்காய், மிளகு, ஜீரகம், பைத்தம்பருப்பு சேர்த்து அரைச்சி விட்டு கூட்டு பைத்தம்பருப்பு போட்டு அவரைக்காய். இப்போ நம்ம பாயசம் பண்ணிக்க போகிறோம். பாயசம் வந்து பார்த்தோன்னா அவல் பாயசம் தான் வந்து வைக்க போகிறோம். நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவல் பாயசம் வந்து பண்ணதில்லை. சரி, அதனால் வந்து இந்த ரெசிபி மட்டும் வந்து ஒரு டீட்டெயிலாக காமிச்சிக்கலாம் அப்படின்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து 1 கப் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இல்லையா. இந்த வெல்லம் எடுத்துகிட்டு இருக்கிற கப்லேயே 1 கப் அளவுக்கு தட்டை அவுள் வந்து எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளை அவுள். அதே அளவுக்கு 1 கப்பு வெல்லம். கொஞ்சம் வந்து டேஸ்ட்டுக்காக தேங்காய் வந்து துருவி வந்து எடுத்து வச்சுருக்கு. இதுக்கப்புறம் நெய், இதுக்கப்புறம் வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி. இப்போ வந்து வெங்கலப்பானையை வந்து வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நெய் விடணும். அதுக்கு முன்னாடி வந்து வெல்லத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதில் சில வெல்லத்தில் மண் இருக்கும், சில வெல்லத்தில் மண் இருக்காது. முதல்ல வந்து வெல்லத்தை வந்து கரைச்சின்றோம். அதுக்கு தேவையான அளவுக்கு முங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு இந்த வெல்லத்தை வந்து கரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போது வெங்கலப்பானையில் வந்து முந்திரி, திராட்சையை, தேங்காய் வறுக்கிறதுக்கு வந்து நெய் வந்து விட்டுருக்கேன். இப்போ இந்த முந்திரியை போட்டுடலாம். முந்திரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா திராட்சை, அதுக்கு மேலே நெய்யில் வறுக்கிறதுக்கு தேங்காய், அடுத்து இதில் தேங்காவும் போட்டுருவோம். தேங்காவை நெய்யில் வறுக்கும் பொழுது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ தேங்காவும் வந்து நெய்யில் நல்லா வறுப்பட்டுருது. அடுத்து நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற இந்த அவுளை வந்து இதில் போட்டுருவோம். அவல் வந்து நல்லா க்ளீனான அவுளாக இருந்ததுன்னா ஓகே, இல்லைனா வாங்கி நீங்கள் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெய்யில் வந்து சும்மா ஒரு நிமிஷம் அவல் வந்து நல்லா வறுபடணும். இப்போ வந்து இந்த அளவுக்கு அவல் வறுந்துட்டா போகிறோம். இதில் 1 கப்பு தண்ணி சேர்த்து இந்த அவலை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்லையா? ஆமாம். இந்த அளவுக்கு ஜலம் விட்டுட்டு வச்சோன்னா அவள் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ ஏலக்காய் பொடி இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுருவோம். ஜலம் போருமா? போரும். ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் அவள் நல்லா சாஃப்ட் ஆகணும். சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து இதில் நம்ம வந்து சேர்க்கணும். இப்போது நம்ம விட்ட ஜலம் அந்த அவுள்லாம் நல்லா வந்து வெந்து
தண்ணி வந்து நல்லா இழுத்துன்றது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த வெள்ளத்தை வந்து இல்லை ஜலத்தை சேர்த்துக்கலாம். எவ்வளோ வெல்லம்? இந்த 1 கப் அவல் 1 கப்பு வெல்லம். இப்போ நம்ம இது கொஞ்சம் நல்லா திக்காக ஆகணும். இந்த வெள்ளை தண்ணியோடு எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து திக்காகணும். அந்த அளவுக்கு நம்ம இது திக்காகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டோம். நல்லா வந்து இந்த மாதிரி பாருங்கள், பேஸ்ட் மாதிரி நல்லா திக்காகிடுது. வெள்ளம் வந்து ஜலமாக இருந்தது திக்காகிடுது. அடுப்பை அணைச்சிட்டு நம்ம வந்து இதில் ஒரு 2 டம்ளர் இல்லை 1 டம்ளர் அளவு கூட பால் விட்டுக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். சூடாக இருக்கும் போதே நம்ம பாலை விட்டுட்டோம்னா தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஆமாம், இல்லை மேலே சொட சொட சொடன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் விட்டுருக்கேன். இப்போ இந்த நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு கூட நம்ம பால். ஆமாம், லிக்விடாக இருக்கணும்னா, ரொம்ப லிக்விடாக இருக்கணும்னா நீங்கள் வந்து 2 டம்ளர் 1.5 டம்ளர் பால் விட்டுக்கலாம். நார்மலாக பாயசம் திட்டத்துக்கு இருந்தால் போகிறோம் அப்படின்னா 1 டம்ளர். இப்போ நம்ம 1 கப்பு அவல் அப்படின்னா அது என்ன, ஒரு கரண்டியால், சாம்பார் கரண்டியால் ஒரு 2 கரண்டி அவல் இருக்குமா? இல்லை, சாம்பார் கரண்டியால் நான் எடுத்துகிட்டு இருக்கிறது 1 கரண்டி, பெரிய சாம்பார் கரண்டியில் 1 கரண்டி தான் அவல் எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, இப்போ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. பார்த்தாலே தெரியும். பாருங்கள், போருமா? எனக்கு கொஞ்சம் பால் விட்டுக்கலாமா? இல்லை, இந்த இல்லை ஆகாது. இந்த அளவுக்கு இருந்தாலே சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கொதிச்சுட்டு நுரைச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சுக்கலாம். வேணுன்றப்ப வந்து இந்த ஸ்டேஜ்லேயே குங்குமப்பூ இருந்ததுன்னா அதை கொஞ்சமாக பாலில் வந்து வச்சுட்டு, இல்லைனா தண்ணியில் வெந்நீரில் கொதிக்க வச்சுட்டு குங்குமப்பூ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதே பபிள்ஸ் வருது எதுக்கலாம். ஆமாம், பபிள்ஸ் வருது, போரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து லைட்டாக ஒரு கொதி நுரைச்சி வந்ததுக்கப்புறமா இதை நிறுத்திடலாம். ஏன்னா சில்வர் பாத்திரமாக இருந்ததுன்னா அதோட கொதி வேறு. இது வெங்கல பானை அப்படிங்கிறதுனால அதிக சூடு, ரொம்ப நாள் பழுக்கும், சூடே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால சீக்கிரமே ஆஃப் பண்ணிடலாம். கொதி வருது, இந்த ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தது. இப்போ நான் நிறுத்திட்டுறேன். இப்போ நமக்கு சூப்பரான வெல்லம் போட்டு ஆடி பண்டிகைக்கு வெள்ளிக்கிழமைக்கு அவல் பாயசம் ரெடி ஆயிடுது. எப்பயுமே வந்து தேங்காய் அரிசி, தேங்காய் பால் பாயசம், வெள்ளை பாயசம், பருப்பு பாயசம்னு ஒரே மாதிரியாவே தான் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த தடவை அவல் பாயசம், ஃப்ரூட் மிக்ஸ் பாயசம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ இன்றைக்கி என்ன சமையல் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆடி 3வது வெள்ளிக்கிழமைக்கு ரொம்ப ஸ்பெஷலான விசேஷமான அவல் பாயசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவாகவே ஃபுல் வீடியோ பார்த்துட்டிங்க. மற்ற சமையல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அவல் பாயசம், அதுக்கப்புறம் வந்து கேரட் தயிர் பச்சடி, இலைக்கு வந்து கலத்த பருப்பு, மாங்காய் வந்து ஸ்வீட் பச்சடி, மாங்காய் பச்சடி, அதுக்கப்புறம் வந்து பீன்ஸு பருப்பு உசிலி பண்ணியிருக்கோம். இது வந்து அவரைக்காய் பொரிச்ச கூட்டு பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பைத்தம்பருப்பு, அவரைக்காய், ஒரு 3 தக்காளி, மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் நல்லா ஜலம் விட்டு நல்லா 3-4 விசில் விட்டு இறக்கிட்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் எண்ணெய் விட்டு வறுத்து தேங்காய் சேர்த்து அரைச்சி இதோட வெந்ததுக்கப்புறம் கொதிக்க விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா தாளிச்சு கொட்டிட வேண்டிதான். அவரைக்காய் பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடுது. ரசமும் ஆகிடுது. இதில் வந்து வெண்டைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரசமும் ரெடியாக இருக்குது. இதில் வந்து குக்கரில் சாதம் வச்சுருக்கோம். இப்போ தான் திறந்துருக்கோம், ஸ்டீம் போயிருக்கு. குக்கரில் சாதம் வச்சுருக்கோம். தொட்டுக்கிறதுக்கு மோர் ஜாத்துக்கு போட்டு மாங்காய் நறுக்கிட்டு தோலை சீவிட்டு மாங்காய் நறுக்கி காரப்பொடி போட்டு பெருங்காயப்பொடி போட்டு கடுகு தாளிச்சு கொட்டி உப்பு போட்டிருக்கோம். இன்றைக்கி சமையல் இதுதான். அடுத்தது போண்டா மட்டும் பண்ணணும். போண்டாக்கு அரைக்கணும். அரைச்சிட்டு அதை பண்ணிவிட்டு அடுத்தது தான் சாமிக்கு வந்து நிவேதியம் பண்ண போகிறோம். பார்க்கலாம். இப்போ நம்ம சமையல் எல்லாம் முடிச்சிட்டோம். சாமிக்கு வந்து பூவெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. கோலமெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். எல்லாமே வந்து ராத்திரியே தொடச்சி கோலம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி நலங்கு மஞ்சளுக்காக மஞ்சளும் நலங்கிட்டுறதுக்காக இதுவும் பிசைஞ்சாச்சு. மேலே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, நடுவில் வந்து ஒரு விளக்கு, கீழே வந்து ஜோடி விளக்கு 2 விளக்கு ஏற்றிட்டோம். அதுக்கப்புறம் சுமங்கலிக்கும் கன்னியா குழந்தைக்கும் கொடுக்கறதுக்காக ட்ரெஸ் எல்லாமே நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். நான் அப்புறமா உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன்னு நான் வாங்கியிருக்கேன்னு. அபிக்கு புடவை, ரவிக்கா வளையல் எல்லாமே வச்சுருக்கோம். குழந்தைக்கு அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், பூ மட்டும் புஷ்பம் இதில் எடுத்து வச்சுருக்கேன். திருமங்கலை சைடு வச்சுருக்கோம். இப்போ சமைச்சதெல்லாம் வச்சுருக்கோம் சுவாமிக்கு. இப்போ நம்ம நிவேதியம் பண்ணிக்கலாம். ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம
மணி அடி. மணி அடி. இந்த நீ அடி அடி இந்த அடி. ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி பாண்டியகுமாரி வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி. இப்போ நம்ம இன்னைக்கு பொதுவாக எல்லாரும் அப்பளம் வந்து பொரிக்க மாட்டேன். நான் வந்து மடியான அரிசி அப்பளம் வந்து ஒரு மாமி பண்ணி கொடுக்குறேன். அவட்ட வாங்கினதால அரிசி அப்பளம் வந்து நம்ம பொரிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பராக பெருசாக நல்லா சீரி பொரியிறது இந்த அப்பளம். பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஒரு அப்பளம் ஒன்றே வந்து 3 ரூபா. அந்த மாதிரி பெரிய அப்பளம் இது. ஆற்றுலேயே மடியாக இட்டு கொடுத்தா ஒரு மாமி. அதனால சரி அவளுக்கு தான் ஆற்றுக்கு பண்ணிட்டா, சரி பண்ணின போது அப்படியே நம்ம வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கு பாருங்க. நான் வந்து முழுசாக பெருசாக இருக்கேன்ட்டு 2 பாதியாக உடச்சி பொரிச்சிருக்கேன். அதுக்கே இவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. அரிசி அப்பளமும் நம்ம வந்து இன்னைக்கு பொரிச்சிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. ஏன்னா கட்டில் வந்து நல்லா பெருசு பெருசாக நிறைய இட்டுருக்கா, நிறைய பண்ணி கொடுத்துருக்கா. இப்போ நம்ம பசங்களுக்கு வந்து அபிக்கும் வசுவுக்கும் கன்னியா குழந்தைக்கும் சுமங்கலிக்கும் சாப்பாடு போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து காலுக்கு நலங்கிட்டு தாம்பூலம் கொடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கன்னியா குழந்தைக்கு இட்டுடலாம். கால் மடிச்சுக்கோ. இப்படி காமி, இப்படி காட்டு, இப்படி கால் வச்சுக்கோ, இப்படி வச்சுக்கோ, இப்படி வச்சுக்கோ. கௌரி கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே நினைக்கோ. லக்ஷ்மி கல்யாண வைபோகமே சீச்சு கல்யாண வைபோகமே கொத்தோடு வாழை இலை கொலை கொண்டு நிறுத்தி இது உனக்கு இட்டு. சீச்சுடைய கல்யாணத்துக்கு மேல் கட்டு கட்டி ராமா கல்யாண வைபோகமே. குழந்தைக்கு நலங்கு இல்லாமடா, பட்டுக்கு காலில் நலங்கு இந்த மாதிரி, தங்கத்துக்கு என் வைர கிளிக்கு நலங்கு இந்த மாதிரி, மாணிக்கத்துக்கு. எங்க இருக்கு என் செல்லம்? அம்மா செல்லம் அழகா இருக்கா. நீ ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கானே நன்னா இருக்கே. தாத்தா பாரு, தாத்தாக்கு நன்னா இருக்க கேளு. நன்னா இருக்குடா. தோ கால் காமி, கால் காட்டு. நலங்கு இல்ல, அந்த கால் காட்டுங்க, இந்த கால் காட்டுங்க. அழகா இருக்கானே, மஞ்சள் பூச்சி இருக்கானே. இப்படி வா. குழந்தைக்கு மருதாணி இல்லாமா? பாவடி தூக்கிக்கோ, பாவடி தூக்கிக்கோ, கால் காட்டு. கௌரி கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே சீதா கல்யாண வைபோகமே லக்ஷ்மி கல்யாண வைபோகமே. தாத்தா பாருங்க, நல்லா இருக்கா? இந்த கால் கட்டு. இரு இரு, அந்த கால், அந்த கால் காமி. அந்த கால் இன்னும் இடலையே. கொத்தோடு வாழையிலை குலை கொண்டு நிறுத்தி கோப்புடைய பந்தலுக்கு மேல் கட்டு கட்டி. இந்த கால். இங்க பா, தாத்தாட கால் காமிங்க. வீடியோல கால் காட்டுங்க. அழகா இருக்கானே அம்மாலாம், பட்டுவா இருக்கானே. ரொம்ப முன்னாடியே இருக்கும்.
2 கையில் வாங்கிக்கங்க. 2 கையில் வாங்கிக்கங்க. ஒரு ட்ரெஸ் ஆகாது. வாங்கிக்கங்க. இங்க பாரு, அங்க பாரு, தாத்தா பாரு. போட்டோ எடுங்கப்பா. சரி சரி தாத்தா பாரு, அங்க பாரு. சாமி என்ன வச்சிருக்கோன்னு சொல்லலாம். அழகா இருக்கா செல்ல? அம்மாக்கா அழகா இருக்கா? சூப்பரா இருக்கா? வசூ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காளா பாருங்க. மணில எவ்வளவு அழகா போட்டுட்டு பட்டுப்பாவோட கட்டிட்டு ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா பாருங்க வசூ. அவளுக்கு மேக்கப் போட்டுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். லிப்ஸ்டிக் போட்டுக்க ரொம்ப பிடிக்கும். அம்மா பாத்துட்டாங்க. லிப் பாம் போட்டுக்கணும், லிப்ஸ்டிக் போட்டுக்கணும், லைனர், மஸ்காரா எல்லாம் எடுக்கணும். அழகுடி நீ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, பழம், புஷ்பம் வச்சு திருமங்கலீஸ்வரர் எல்லாம் வச்சு அதுல பைசாவும் வந்து நம்ம ஒரு 500 ரூபாய் குழந்தைக்கு தட்சணையும் வச்சு கொடுத்துருக்கோம். அதே சமயத்துல குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாமும் வாங்கியிருக்கேன். இந்த தடவை என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, எப்பவுமே பாவாடை சட்டை கவுன் அந்த மாதிரி தான் நிறைய வாங்குவோம். நிறைய பாவாடை சட்டை இருக்கு, அடிக்கடி போட்டுக்கிற வேலை இல்லை, ரொம்ப ரேரா தான் போட்டுக்கிறா, சின்னதா போயிடுதுங்கிறதுனால அவளுக்கு டெய்லி யூஸ்க்கு கம்ஃபர்டபுளா இருக்கணுங்கிறதுனால குழந்தைக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ரொம்ப சாஃப்டான என்னது தங்கம்? கொலுசுல இருந்து முத்து விழுந்துட்டா? சரி. தாத்தரை போயிடு நீங்க வச்சு விடுங்கப்பா. இந்த மாதிரி சாஃப்டான குழந்தைக்கு பனியன் கிளாத்ல ட்ரெஸ்ஸும் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி பாருங்க, இதுக்கு மேட்சா வந்து இந்த மாதிரி இது ஒண்ணு பாருங்க, சாஃப்டா இந்த மாதிரி பனியன் நல்லா இருக்கு பாருங்க. ரொம்ப மெத்துன்னு அப்படியே சாஃப்டா இருக்கு. இதெல்லாம் எங்க வாங்கினோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலையில என்னம்மா கடை? பச்சையப்பா சில்க்ல வாங்கிட்டு ரொம்ப சாஃப்டான அப்படியே ஸ்பன் மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு போடுறதுக்கு. இந்த மாதிரி டிஷர்ட் மாதிரியும் அதே மாதிரி குழந்தைக்கு பனியன் மாதிரியும் இந்த மாதிரி பேண்ட்டும். இந்த பேண்ட் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். குழந்தைகள் பாவாடை சட்டை ரேரா தானே போட்டுக்கிறா, அதனால இந்த மாதிரி கொடுத்தா சௌரியமா இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து ஒட்டியானம், அதுக்கப்புறம் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 செட்டு வளையல். இதெல்லாம் அவளுக்கு விதவிதமா வளையல் போட்டுக்கணும், ட்ரெஸ் பண்ணிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தலைக்கு வந்து நிறைய குஷி கிளிப்பு, அப்புறம் இந்த மாதிரி கலர் கிளிப்பு வாங்கியிருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி எல்லாமே பட்டர்ஃப்ளை கிளிப் இது. அதுக்கப்புறம் இது வந்து இது நம்ம கிளிப்பு, இது வந்து ஒரு மாதிரி பூனை மாதிரி சாஃப்டா நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் குழந்தைக்கு நெத்தி சுட்டி, அதுக்கப்புறம் ஒரு மணி, அதுக்கப்புறம் இன்னொரு மணி பாருங்க எவ்வளவு குழந்தைக்கு பாருங்க. இதெல்லாமே வாங்கி தரணும்னு ஆசை. அவளுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைக்கும் வந்து கண்ணாடி, சீப்பு, கோனு, மஞ்சள், குங்குமம் இது எல்லாமே இந்த மாதிரி பாக்கெட்ல இது எல்லாமும் வச்சிருக்கோம். கிழங்கு மஞ்சள் வச்சிருக்கோம். அது இல்லாம குழந்தைக்கு வந்து ஹிமாலயாவில் வந்து பேபி ஷாம்பு, லோஷன், அவளோட பவுடர் இதெல்லாம் குழந்தைக்கு நம்ம என்ன யூஸ் பண்றாலோ அவளுக்கு யூஸ் பண்ற மாதிரியே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்றதுனால அவளுக்கு வாங்கியிருக்கோம். லோஷன், பேபி ஷாம்பு, அதே மாதிரி எல்லாமே ஹிமாலயாவிலேயே பவுடர் இதெல்லாமும் வாங்கியிருக்கோம். இது அபிக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். அவளுக்கு வந்து இது மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி. அவளுக்கு வந்து இது என்னம்மா வளையல்? இது நார்மல் வளையல ரேஞ்சாப்பா கல் வச்ச மாதிரி ஸ்டோன்ல ஒரு டசன் அவளுக்கு அவ சைஸ்க்கு 2 6 இந்த மாதிரி ஒரு டசன் வளையல் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னமா இதெல்லாமே தலைக்கு போட்டுக்குதா? தலைக்கு போட்டுக்கிற மேல வந்து ராக்கடி மாதிரி குதிக்கிற கிளிப்பு. இதுவும் வந்து சாரிக்கு போட்டுக்கிற மாதிரி பின் போட்டுக்கோ இல்லையா சாரிக்கு அது. அதுக்கப்புறம் வந்து கோனு, சீப்பு, கண்ணாடி இதெல்லாமும் ஆயிடுது. அதுக்கப்புறம் சோப்பு, அவளுக்காக பவுடர், அதுக்கப்புறம் வந்து அதுலேயுமே வந்து மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி பாக்கெட்டில் வந்து வேல் இதில் அது வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய், அது கண்டிப்பாக வந்து மட்டை தேங்காய் கொடுக்கணும்னு சொல்லுவா. மட்டை தேங்காய் இல்லைங்கிறனால நார்மல் தேங்காய் வச்சு கொடுத்துருக்கோம். அவளுக்குமே இந்த மாதிரி திருமங்கலீஸ்வரர் மஞ்சள், குங்குமம் அதில் வந்து பைசா வச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் புடவை வந்து 9 கச்ச புடவை வாங்கியிருக்கேன். பட் இருந்தாலும் மாற்றிக்கிறதுக்காக ட்ரெஸ் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றிக்கிற ட்ரெஸ் 9 கச்ச தவிர்த்துட்டு மாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டாப்பு. இது வந்து பாருங்க ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கும். இதுவுமே அதில் வாங்கினது தான், பச்சை பாஸில் வாங்கினது தான் எல்லாமே. இந்த கலரில் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கலரில் வாங்கிட்டு இருக்கா. இதுக்கு மேட்சாக வந்து பேண்ட்டும், இது நம்ம பட்டியலவா இந்த மாதிரி பேண்ட்டும் 9 கஜம் தவிர்த்துட்டு மாற்றிக்கிறதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸும் 9 கஜமும். அது கூட ஷால் இது. சரி, இது வந்து புடவையில் ஒரு ரவிக்கு துணி வந்து புடவையில் வச்சுருக்கேன். புடவையோட மேட்ச் ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துருக்கு, அதனால அதில் வேறு ப்ளவுஸ் வச்சுருக்கோம். பாருங்க, இந்த புடவையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நிறைய பேர் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய வந்து சின்னாலம்பட்டு புடவை, வேல்தாரி, அது மாதிரி வேல்தாரின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து
தேவேந்திரா எல்லா விதமான புடவைகளும் நம்ம சேனல்ல நீங்க வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல பார்த்துருப்பேன். அது மாதிரி அதுல வாங்கிட்டது ஆன்லைன்ல வாங்கின புடவை தான் இது நம்ம சேனல்ல. இது என்னம்மா? சினாலம்பட்ட 10 கஜமா? ஆமா, பிரிண்டட்ல 10 கஜம் கோலம் போட்டிருக்கு பாருங்க. கலரும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ப்ளூ. இது வந்து தலைப்பு வருதா உள்ளுக்குள்ள வருதா? தலைப்பு. புடவை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. கலருமே நல்லா இருக்கு. இந்த கலர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு இருக்கா. ரொம்ப சூப்பரா நல்லா இருக்கும். பாருங்க உள்ளுக்குள்ள எல்லாம் பிரிண்ட் ரொம்ப நல்லா பண்ணிருப்பா. இந்த பிரிண்ட் எல்லாம் போகுமான்னு கேட்டா கண்டிப்பா பிரிண்ட் போகாது, நல்லா இருக்கும். ஏற்கனவே இந்த மாதிரி அபி வந்து நிறைய வாங்கி கட்டின்னு இருக்கா. அதனால அவ கட்டிக்கிற மோஸ்ட்லி பட்டு புடவையில இருந்து எல்லா புடவையுமே அவளோட தறியில, அதாவது நாங்க ரெகுலரா வாங்கக்கூடிய தறியிலேருந்து வாங்குற புடவை தான். எல்லாமே எதுவுமே டேமேஜ் வராது, எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. நீங்க தேவை அப்படின்னா நம்ம சேனல்ல உள்ள கம்யூனிட்டி போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கீழே நிறைய வந்து ஆர்டர் வரும். அதுல பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிட்டு அதுலயே நீங்க வந்து அவளுக்கு மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், கால் பண்ணாம மெசேஜ் பண்ணலாம், அதுல எல்லாமே வாங்கிக்கலாம். இன்னைக்கு வந்து ஆடி பண்டிகை, ஆடி வெள்ளி 3வது வெள்ளி விளாக் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. குழந்தையும் அபியும் வந்திருந்தது. பார்த்த உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.